சாம்ராட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நன்மைகளை தருவாள் நங்கை மொழியாள். நம்ம பார்த்தோம்னா ஜாதகத்தில் நிறைய பேருக்கு இந்த ராகு கேது சம்பந்தப்பட்டு ராகு கேது தோஷம் இருக்கு. அப்படி ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னன்னா குழந்தை பாக்கியம் வராது, நல்ல படிப்பு வராது, படித்தாலும் நல்ல வேலை கிடைக்காது, இப்படியான பல தடங்கல்கள் இருக்கும். எதுனாலும் வீட்டில் நிம்மதியே இல்லாத பிரச்சனைகள்லாம் இருக்கும். முக்கியமாக திருமண பாக்கியமும் கிடைக்காது. அப்படியே திருமண பாக்கியம் இருந்தாலும் அந்த திருமணம் நல்ல விதமாக அமையாது. இவ்வளவு பிரச்சனைகள் ராகுக்கு எதுனால இருக்கு. என்னப்பா இவ்வளவு இருக்கு ராகுக்கு எதுக்கு, என்ன பண்ணுறது? எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் ஒன்றுக்கு ஒன்று பிணைந்து இருக்கு. இப்படியான தோஷங்கள் இருந்ததுன்னா அதுக்கு இப்படியான பரிகாரங்கள் செய்வது நலம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்படி பார்க்கும்போது ராகுகேதுக்கு பரிகாரம் என்னன்னா, காளஹஸ்தியில் போய் ராகுகேது விக்கிரகம் வைத்து சங்கல்ப பூஜை பண்ணணும். இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, சங்கல்ப பூஜை செய்வதோடு அந்த பரிகாரம் பரிபூரணம் ஆகாது. பச்சை கற்பூர தீர்த்த அபிஷேகம்னு ஒரு அபிஷேகம் சுவாமிக்கு அந்த லிங்கத்துக்கு பண்ணணும். அது தினம் காளஹஸ்தியில் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னமும். அது நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த தோஷம் பரிபூரணமாக விலகும். இதை நான் பல பேருக்கு சொல்லி அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் நடந்திருக்கின்றன. சரி, நான் காளஹஸ்தி இங்கேருந்து போக முடியாது, எவ்வளவோ தொலைவில், சென்னையில் உள்ளவங்க ஓரளவு பக்கத்தில் இருக்கு, போக முடியும். சில நேரத்தில் போக முடியும், சில நேரத்தில் போக முடியாது. ஆனால் உடனடியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரியான ஒரு ஸ்தலம் தென்காளஹஸ்தின்னு சொல்லுவாங்க. நங்கை மொழின்னு திருச்செந்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அங்கேயும் இதே காளத்தீஸ்வரருங்கிற பேரில் தான் அங்கே உள்ள சிவபெருமான் இருக்கார். அங்கே உள்ள அம்பாளும் இதே ஞான பிரசன்னாம்பான்னு அதே பேரில் இருக்காங்க. அங்கே ராகுக்கு எதுக்கு தனி சந்நிதி இருக்குது. ராகுக்கு தனி சந்நிதி, கேதுவுக்கு தனி சந்நிதி இருக்கு. அங்கேயும் இதே மாதிரியான பச்சை கற்பூர தீர்த்த அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வணங்கினால் ராகு கேது பரிகாரம், தோஷ பரிகாரம் பரிபூரணமாக கிடைக்கும். நான் முன்பே சொன்ன குழந்தை பாக்கியம், திருமணம் நல்ல விதமாக நடந்து எல்லாம் நன்றாக இருக்கும் ஒரு சூழ்நிலை எல்லாமே வரும். என நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் எல்லாமே, நம்முடைய அதிர்ஷ்டம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். ஆகவே இந்த ராகு கேது பரிகாரத்திற்கு நங்கை மொழிக்கு சென்று அல்லது தபாலில் அனுப்பிதும் உங்களுக்கு பிரசாதத்தை வீட்டிற்கு அனுப்பி விடுவார்கள். அதை செய்தாலே போதும், உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும். நங்கை மொழியாளை நம்புங்கள், நல்லதே நடக்கும்.